ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மிக சிறப்பான ராசி மிதுன ராசி. மிதுன ராசி எப்போதுமே வெளிநபர்களுக்கு, அதாவதுங்க மிதுன ராசிக்கு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? குடும்பத்தை குடும்பத்தை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா, கவனிச்சிருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க மேலே மிகப்பெரிய ஈடுபாடுகள் எல்லாமே இருக்காது. நண்பர்கள், உறவினர்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படி ஒரு பிரிவினர் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. சில மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் வெளியில் அவரோட பேர் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே ஏங்க அவர் மாதிரி ஆளே கிடையாதுங்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்னையா இந்த மனுஷன் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்கிறான், ஆனால் வெளியில் கேட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்களே இந்த மனுஷனை பற்றி. அதான் மிதுன ராசிக்கான ஒரு இயல்பு. அதுதான். ஓகேங்களா? ஒரு குடும்பம்னு அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்தை மட்டுமே நல்லபடியாக வரணுன்ட்டு நல்ல கவனிங்க. அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குடும்பம் நம்ம நம்பி வந்த குடும்பம். ஓகேங்களா? வாழ்க்கை துணைவி இல்லைனா வாழ்க்கை துணைவர் அவங்க நம்ம கூட தான் வாழ போகிறாங்க. அப்போது நமக்கு குடும்பம் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேங்களா? குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றங்கள், அவங்களுடைய விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்களோட குடும்பம் இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை கவனிச்சிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நம்ம தான் இருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கவனிங்க. அப்படி நீங்கள் குடும்பத்தை கரெக்டாக நீங்கள் கவனித்து நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்புங்க. குடும்பத்திலையும் சரிதான், வெளியிலையும் சரிதான், நல்ல அற்புதமான ஒரு பெயர் வாங்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 2ஆம் அதிபதியாக வர்றதுனால பெண்கள் மேலே, அதாவது தாய் மீது மிகப்பெரிய அளவு மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரங்க. அந்த தாயிடம் ஒவ்வொரு வேலை நீங்கள் பார்க்க போகிறப்பையும் சரிதான், அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா மாதிரி இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வேலையை தொடங்குங்க. மிக மிக சிறப்பாக நடக்கும். நல்ல வருமானம் வரும், நல்ல பேச்சு திறமை வெளிப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை மட்டும் இந்த டயத்தில் கவனிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. குடும்பத்தை மட்டுமே கவனிப்பீங்க. அப்படி குடும்பத்தை டோட்டலாக கவனிக்காதவங்க வெளியில் இருக்கிற நண்பர்களுடைய குடும்பம், நண்பர்கள் எதாக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க. ஒன்று உங்களுடைய குடும்பம், இல்லை அப்படின்னா வெளிநபர்களுடைய குடும்பம், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க. ஓகேங்களா? 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரிய பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். ராசி அதிபதியோட 3ஆம் அதிபதியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறுகின்றார்கள். இது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய ராசியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இவங்கெல்லாம் சேர்க்கை பெறுறதுனால குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் மூலமாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற பெண்கள் மூலம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ராசி அதிபதி புதன், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், இவங்க எல்லாருமே 2ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தால் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது மிதுன ராசிக்கு. இது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வருமானம் உயரும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. ஆனால் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக பார்த்து கவனமாக பண்ணுங்க மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா பாக்யாதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்ம போய் ஒரு வரன் பார்த்துட்டு வருவோம். அது பொண்ணு பார்க்கறதுனாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கறதுனாலும் சரி தான், உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்குப்பா, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம போய் பார்க்குறப்ப எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த குடும்பம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, நம்ம நினச்ச மாதிரியான வசதிகள் வாய்ப்புகளோடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஏன்னா வாழ்க்கை முழுவதும் வாழ போகிற ஒரு விஷயம் இல்லையா. அதனால் திருமணம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க.
அது மாதிரி வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா? அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேலைக்கு எடுத்துடுறாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ வைப்போம் இல்லையா? அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம கம்பெனியை பற்றி வந்து அப்படி ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 30ஆம் தேதியே வந்து உங்கள் கைகளுக்கு வந்து பணம் வந்து சேரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, சம்பளம் வந்து சேருன்ட்டு. அதை நம்பி வந்து வேலையில் போய் சேர்ந்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், 30ஆம் தேதி போகும், 1ஆம் தேதி போகும், 5ஆம் தேதி போகும், 10ஆம் தேதி போகும். அது வரைக்கும் சம்பளம் கைக்கு வராது. அப்படி ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு செய்தாலும் சரி தான், திருமணம் தொடர்பான விஷயங்கள் இருந்தாலும் சரி தான், ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு கவனத்தோடு அந்த விஷயத்தை பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல தான் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலனின் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இந்த டயத்தில் வந்து ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு கொழுப்பு சம்பந்தமான அது ப்ரெஷர், இது மாதிரியான ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து வாழ்க்கை துணைவருக்கு வந்து கிடைக்கும், வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த தூரதேச பயணங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மிக மிக சிறப்புங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறார். லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 6-12 தொடர்பு. அப்போது வெளிநாடு வேலைகளுக்கு வந்து போகலாமா? தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். வெளிநாடு வேலைகளுக்கு வந்து இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரங்க முயற்சிகள் பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த ஒரு பிரச்சனை சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அது வெளிநாட்டில் வேலைக்கு போனாலும் சரி தான், இல்லை நம்ம உள்நாட்டில் வேலைக்கு போனாலும் சரி தான், இல்லை உள்ளூரில் வேலைக்கு போனாலும் சரி தான், இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து அலசி ஆராய்ஞ்சு பண்ணுங்கள். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த டயத்தில் அம்பாள் வழிபாடு நல்ல சிறப்பு. இந்த வாரம் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.